சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நாகாலாந்து ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறாரா? பாஜகவின் அழுத்தம் பன்னீர்செல்வத்திற்கு வந்துள்ளது. காரணம், அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது. அதிமுகவுடன் தொண்டர்கள் பெரும்பாலானோர் அதிமுகவில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாகத்தான் அதிமுகவில் இருந்தும் அரசியலில் இருந்தும் பன்னீர்செல்வத்தை முழுமையாக விலக வேண்டும் என்றால் அதற்கு பன்னீர்செல்வத்திற்கு ஆளுநர் பதவியை கொடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது. ஆளுநராக RN ரவி அவர்கள் தமிழகத்தில் எப்படி செயல்படுகிறாரோ அதேபோல் நாகாலாந்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுநராக நியமனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் பாஜகவினர்கள் கூறி வருகிறார்கள். கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். பன்னீர்செல்வம் தலையிடக்கூடாது. பன்னீர்செல்வத்தின் பக்கம் தொண்டர்களோ நிர்வாகிகளோ இருக்கக்கூடாது. ஆனால் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர் அதிமுகவிலோ அல்லது அரசியலிலோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஆளுநர் பதவியை கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று பாஜக மேலிடத்தில் கூறியுள்ளனர். இதனால் நாகாலாந்து ஆளுநராக பன்னீர்செல்வம் அவர்கள் நியமனம் செய்யப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்கலாமா அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் ஒன்று அதிமுகவில் இல்லை என்றால் புதிய கட்சி ஆரம்பித்து அரசியலில் வெற்றியடையலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.